லக்ஷ்மி, எல்லா தடைகளையும் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்க. அதுக்காக எங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூர்ணமா இருக்கு. இந்த ஆசீர்வாதம் வெற்றியின் அடையாளம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இது வரைக்கும் எனக்கு புரிய வைக்காதத ஒரே நிமிஷத்துல எப்படி புரிய வைப்பீங்க? சொல்லு சொல்லு, எனக்கு என்ன புரிய வைக்க போற சொல்லு. இதானே நான் எங்க கத்துனா வெளியே எல்லாருக்கும் கேட்டோம், அதானே சொல்ல போற? நான் அழக்கூடாது அதானே? இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் கஷ்டப்படுவாங்க அதானே சொல்ல போற? அவ கஷ்டப்படுவாதா? யார் இல்லன்னு சொன்னா? கஷ்டப்படுவா. ஏன் கஷ்டப்படுவா? கஷ்டப்பட என்ன இருக்கு? அவ லைஃப்ல செட்டில் ஆயிடுவா. இவ்வளவு அற்புதமான ஃபேமிலி அவளுக்கு கிடைச்சிருக்கு. மாளிகை மாதிரி ஒரு வீடு கிடைச்சிருக்கு. இங்க கஷ்டப்படுறது நான் தான். இந்நேரம் அவளை கீழே வரவேற்பாங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மருமகளை சூப்பர். போங்க, சீக்கிரம் போங்க. ஆல் செட். பின்ன என்ன? அப்படிதான் இருக்கணும். வராங்க வராங்க வராங்க. நோ என்ட்ரி. நோ என்ட்ரி. கஷ்டம் ப்ரோ. இவங்க டிமாண்ட ஃபுல்ஃபில் பண்ணாதான் உங்களை உள்ளே விடுவாங்களாம். பாவம். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்க வண்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. சாவி கொடுங்க. எங்க பாரு, நீ என் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும். நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். அப்புறம் உன் பாக்கெட்டை காலி பண்ணு. பாக்கெட்ல இருக்கிற பணம்லாம் எனக்கு தான். குடு ரிஷியனா, சீக்கிரம் கொடுங்க, இல்லைன்னா உள்ள விட மாட்டோம். பிளாக்மெயில். ஏய், ரிஷி ப்ரோக்கு பிளாக்மெயில் பிடிக்காது. லக்ஷ்மி, நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இவங்க நேரா பக்கத்து ரூமுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் பிளாக்மெயில் கிடையாது, எல்லாம் ஒரு சாங்கியம் தானே. கொடுத்துதான் ஆகணும். இதுலயும் சந்தோஷம் இருக்கே. ஓச்சு பிரதர், அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுல இருந்து எனக்கும் கொடுத்துருங்க, சரியா? சோனியா, கார் சாவி ஆயுஷ் கிட்ட இருக்கு. அண்ட் வாலெட்ல எவ்வளவு கேஷ் இருக்கோ எடுத்துக்கோ. ஆனா கார்டை என்கிட்ட கொடுத்துரு. ஓகே பிரதர். அண்ட் அஹானா, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். கண்டிப்பா ப்ராமிஸ். தேங்க் யூ ப்ரோ. இப்போ நீங்க உள்ள போலாம், போங்க. நானும் ஒரு சிஸ்டராவே இருந்திருக்கலாம். ஏதாவது கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. அதான் எல்லாம் வாங்கிட்டாங்கல்ல. சரி பரவாயில்ல, நீயும் கேளு. எதுவா இருந்தாலும் கேளு, கண்டிப்பா கொடுக்குறேன். இப்ப வேண்டாம், ஃபியூச்சர்ல கண்டிப்பா கேட்பேன். நான் கேட்கும் போது அதை நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகே ஓகே. இப்போ நாங்க போலாமா? போங்க. லக்ஷ்மி எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துட்டா. அது அவ தலையிலேயே எழுதி இருக்கு. இதுல நீயோ உங்க அம்மாவோ எதுவும் செய்ய முடியாது. நம்ம மானம் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இல்லனா நீங்க செஞ்ச காரியத்துக்கு போது, நீங்க வாயை முடுங்க. சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம பொண்ணோட நிலைமை உங்க கணக்கு தெரியவே மாட்டேங்குதே. நேஹா, கொஞ்சம் அமைதியா இரு. காடுக்காக அமைதியா இரு. இப்படி அழுதுட்டே இருந்தா உன் உடம்பு கெட்டு போயிடும்டா. அப்ப ஏன் என்ன காப்பாத்துறீங்க? ஏன் காப்பாத்துறீங்க? சாக விட வேண்டியதுதானே? சரி, இப்போ ஒரு வேலை பண்ணுங்க. இந்த கை இருக்குல்ல, இந்த கையை வச்சு என் கழுத்தை நெரிச்சு கொன்றுங்க. ரிஷி கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. சோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் என்ன கொன்றுங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடி? ப்ளீஸ் என்ன கொன்றுங்க. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? இப்படி அடம்பிடிக்கிற? யாராவது இப்படி செய்வாங்களா சொல்லு. நீங்க சொல்லுங்க, அந்த ரிஷி லக்ஷ்மிக்கு எப்படி கிடைச்சா? ஏன்? ஐயோ, அது அவ தலையில எழுதி இருக்கு, அதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. நான் இங்க கஷ்டப்படுறேன், ஆனா அவன் மாளிகையில சந்தோஷமா இருடி. இரு. என்ன பண்ற? சைட் 1 செகண்ட் இருங்க. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என்ன கார் கதவை திறக்க விட மாட்டீங்க. அவகிட்ட கார் கீயே கொடுத்துட்டீங்க. ஏன்? ஆனா எதுக்கு அப்செட்? அதான் லட்சுமி சிபாரிசுல எல்லாம் கேட்டு வாங்கிட்டல்ல, அப்பவும் அப்செட்டா? அவனை விட்டு தள்ள. முதல்ல என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. இந்த டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்கு? எழுந்துரு. வாட்? எவ்வளவு எக்ஸ்பென்சிவா டெக்கரேட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்கணும்ல. என்ன அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்க? அண்ணன் கிட்ட கேளு. காலையில லேட்டா தானே எழுந்திருச்சு வருவீங்க ரெண்டு பேரும்? ஐ மீன் லேட்டா தூங்குனா லேட்டா தானே எழுந்திருக்கணும். எல்லாம் முடிஞ்சதா? இப்ப கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். விடுறீங்களா? ரெஸ்டா? ஆமா, ரெஸ்ட் எடுக்க போறீங்க? காலையில இருந்து அவங்க பிஸியா இருந்தாங்கல்ல. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். அவங்கள கொஞ்ச நேரம் கழிச்சு மீட் பண்றேன். ஓகே அண்ணா, சீக்கிரம். ஓகே, சீக்கிரம் ப்ரோ. உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். 5 செகண்ட் டைமிங் கொடுக்கறேன். மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து டக்குன்னு கிளம்பிடுங்க. இல்லனா கீழே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நீல மாமா கிட்ட. ஓடுங்க. ஏன் பயமுறுத்துற? போங்க. அத போறோம். போங்க. அவுட். வெரி குட். அதான் நல்லது. ஹாய். இப்ப நானும் இங்க இருந்து கிளம்புறேன். சோ பாய். இன்னொரு விஷயம், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தேவைனாலும் I'm always there for you. ரிஷி ப்ரோ கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லலாம். ஓகே? இன்னொரு விஷயம்,
இந்த வீட்ல நீங்க உங்களை தனி ஆள்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க லக்ஷ்மி. ம்? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஐம் சாரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும்? அண்ணின் கூப்பிடுறது ஆக்வர்டா இருக்கு. லக்ஷ்மி நீ கூப்பிடுவா, பரவாயில்ல. இது போதும், வெரி பெர்ஃபெக்ட். இப்ப நானும் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். நானும் இதே வழியாவே வெளியே போயிடுறேன். ஓகே, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். பாய். இந்த gift இது எப்படி மாச்சு? ஒன்றும் இல்லை, இது ஒரு சின்ன அப்படி காயம். சொல்லாதம்மா. சின்னதா தெரியுற காயம் தான் பின்னாடி பெருசாகி பெரிய பிரச்சனை ஆயிடும். ரிஷி, ரிஷி கண்ணா இங்க வா. என்னாச்சு டாட்? இத பாக்கலையா? என்னாச்சு? அது கண்ணாடி பட்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீ தான்ப்பா கவனிக்கணும். சாரி டாட். உட்காரு. நீ உட்காரு. இல்லை வேண்டாம், விடுங்க. உட்காருன்னு சொல்றேன் லக்ஷ்மி, உட்காரு. செட். கால்ல கண்ணாடி குத்தி இருக்கு, பார்த்து நடன்னு அப்பவே சொன்னல. சரி, நான் இப்போ வந்துடுறேன். என்னம்மா லக்ஷ்மி, நீ தான் உடனே அவனுக்கு சொல்லணும். சாரி. எவ்வளவு பெரிய கண்ணாடின்னு பாரு. நீங்க ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணணும். ரிஷி, நீயும் கேளு. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா பார்த்துக்கணும். என்ன நடந்தாலும் ஒன்னா இருக்கணும். ரிஷி, லக்ஷ்மிக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராம நீ தான் பார்த்துக்கணும். அண்ட் லக்ஷ்மி, ரிஷிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ பக்கபலமா இருக்கணும். சத்தியம் பண்ணுங்க டாட், சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ். நேஹா, நான் சொல்றது ப்ளீஸ் கேளு. என்ன விடுங்க, ப்ளீஸ் என்ன தனியா விட்டுருங்களேன். ஏய், எப்படி தனியா விடுறது? உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. மாம், இனிமே நான் இப்படிதான் வாழ போறேன். அந்த லக்ஷ்மியும் நான் கஷ்டப்படுற மாதிரியே அவளும் கஷ்டப்படுறத நான் பார்த்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்க முடியும். கடவுள்கிட்ட அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு வேண்டிப்பேன். யாரும் பாசம் வைக்க கூடாது. அவ ஃபேமிலி, ரிஷி எல்லாருமே என்கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டா. வாழ்க்கையில அவளுக்கு எல்லாம் கிடைச்சும் சந்தோஷம் கிடைக்க கூடாது. எல்லாரும் அவளுக்கு பக்கத்திலே இருந்தாலும் அவளை விட்டு தூரமா தான் இருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், என் சாபம் பழிக்கும். போதும்டி, போதும், நிறுத்த. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நீ குடுக்கற சாபம்லாம் எதுவுமே வேலை செய்யாது. அவளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஓப்ராய் பரம்பரையே அவளோட பின்னாடி அலையறாங்க. அந்த பட்டி காட்டுக்கிட்டு அப்படி என்னத்தை தான் பார்த்து தொலைச்சாங்களோ தெரியல. நீ இல்ல நேஹா, அவளை யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. உன் சாபமும் பலிக்காது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். தேங்க்யூ. பரிசு கொடுக்க வந்தேன், இப்ப பரிசு வாங்கிட்டு போறேன். அப்பா பாவம், ஏதோ டென்ஷன்ல இருக்காரு. இது உனக்காக தான். ஆ, இது கொடுக்கதான் வந்திருந்தாரு. நான் என் கால் காயத்தை பார்க்கும்போது தற்செயலா அவரும் பார்த்துட்டாரு. அவரு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா ஒரு தடவை அவரை போய் பார்த்து பேசிட்டு வாங்களேன். நீங்களா? ஆ, நீ ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரேன்.
லக்ஷ்மி பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க சித்தி சித்தப்பா அவங்க பேச்ச காப்பாத்திட்டாங்க. அதனால நானும் கிராமத்து வீட்டோட இந்த சாவியையும் இந்த வீட்டோட பத்திரத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுறேன். அவளோட கல்யாணம் எப்பவோ நின்னு போயிருக்கும். கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் பல்வேந்தர் கொண்டு வந்து காட்டி எல்லாத்தையுமே கெடுத்துட்டான் அவன். அதோட அந்த ரிஷி அந்த பல்வேந்தரையே அடிச்சிட்டானே. கல்யாணத்துல அவனை ஒரு வழி பண்ணிட்டானே. அந்த லக்ஷ்மி இருக்காளே, சரியான தரித்திரம் பிடிச்சவ, ராசியே இல்லாதவ. ஆனா அவ பாக்கியத்தை பாரு, அவளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாம் அன்பு காட்டுற நல்ல குடும்பம். எல்லாருமே அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அவளை இனிமே மகாராணி மாதிரி பாத்துப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பிரீதாவும் அவளோட சிஸ்டரும் தான். அவ அங்க வராம இருந்திருந்தா கல்யாணம் நின்னு இருக்காது. அவளுக்கு பதிலா எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். நான் மண்டபத்திலே இருந்திருப்பேன். அப்புறம் நான் ரிஷியோட வைஃப் ஆயிருப்பேன். ரிஷியோட வைஃப். உனக்கு தெரியுமா, நான் லட்சுமியோட மண்டையை உடைச்சு அவளை கட்டலுக்கு கீழே மறைச்சு வச்சுட்டேன். மனமேடையில கூட உட்காந்துட்டேன். ஆனா அந்த சிருஷ்டியும் அந்த ராக்கி ஆண்டியும் அவங்க மண்டபத்துக்கு வந்து அந்த பானையை உடைக்காம இருந்திருந்தாங்கன்னா கல்யாணம் நின்னு இருக்காது. என் கூட கல்யாணம் நடந்திருக்கும். மனமேடையில லட்சுமிக்கு பதிலா நான் தான் உட்காந்துன்னு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நடக்கணும்னு தானே நான் அவ்வளவு நல்ல பிளான் போட்டு வச்சிருந்தேன். அதனாலதான் லட்சுமி மாதிரியே ட்ரெஸ் உனக்கும் நான் கொண்டு வந்தேன். ஆனா அதுங்க வந்து எல்லா திட்டத்தையும் கெடுத்துருச்சுங்க. இனிமே நீ ரிஷி பின்னாடி அலைஞ்சாலும் எதுவுமே நடக்க போறதே கிடையாது. ஏன்னா இப்ப அவன் லட்சுமி கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிட்டு இருப்பான். ஓப்ராய் வீட்டு குடும்பத்தோட மருமகன்னு அவ முடிவாயிட்டான். அப்படின்னா அவங்க நிஜமாவே ஃபர்ஸ்ட் நைட்ல இருப்பாங்களா? வேற என்ன, இது ஒரு சேவிங் தானே இருக்கு. அதாவது இது ஒண்ணு தானே இப்ப மிச்சம் இருக்கு. நீயே பார்த்தல அந்த ரிஷி எப்படி லட்சுமி பின்னாடியே அலையறான்னு. அவ பக்கத்திலே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே தான் இருந்தான். இப்போ அவங்க 2 பேரும் ரூம்ல தனியா இருப்பாங்க. இப்போ அந்த ரிஷி வந்து லட்சுமி கூட மாம் ப்ளீஸ், உங்களை இவ்வளவு டீடைல்ஸ் யார் கேட்டாங்க? நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாத. இதுக்கே நீ இவ்வளவு வெக்கப்படுறே. ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் முதலிரவு நடக்கும். அப்ப எப்படி வெக்கப்பட போறியோ? நீ எதுக்கு முகத்தை மூடி வச்சிருக்க? ஏதாவது சம்பிரதாயமா ஃபர்ஸ்ட் நைட்ல முகத்தை மூடணும்னு? நான் டேடை பார்த்துட்டு தான் வரேன். அவரு நல்லா இருக்கார். அதோட உன்னோட லக்கேஜும் வந்துருச்சு. நான் போய் அதை கேபின்ல வச்சிடறேன்.
ஆனா உன்னால எனக்கு ஒரு விஷயத்தை தர முடியும். என்ன அது? ஒரு கிஸ். ஐம் சாரி. சாரி. எதுக்கு? கிஸ்க்காக. எதுக்காக? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டியில நீ என்ன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்தல, அன்னைக்கு ஆக்சுவலா நான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். What? Really? ஆமா, அன்னைக்கு மட்டும் நீ என்ன கிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை பலார்னு அரைஞ்சிருப்பேன். Come on. ஆனாலும் கிஸ் கொடுத்தல. ஆனாலும் அது அந்த மாதிரியான கிஸ் இல்லையே, அது ஒரு நார்மலான கிஸ் தான். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதனால. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த கிஸ் அலோடா? ஒரு முக்கியமான வேலை இப்பதான் ஞாபகம் வந்துருச்சு. நான் இதை வந்துடுறேன். ரிஷிக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனோட எழுந்து போறாரு? ஒருவேளை நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? ரிஷி, என்னப்பா குடிச்சுக்கிட்டு இருக்க? என்னப்பா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நான் ட்ரிங்க் பண்ணுவேன்ல. எனக்கு தெரியும்பா, ஆனா இங்க பாரு, இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணா அவளுக்கு ஸ்மெல் வரும்ல. ரிஷி, சரி, நான் என்ன பண்ணுன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு ரூம்ல இருக்கா, அவளை சமாளிக்க நான் குடிச்சுதான் ஆகணும். So please dad, let me drink, please. ரிஷி, ஸ்மெல் வரும்பா. டாட், ஏலக்காய் இருக்கு, மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் இருக்குல்ல, ஸோ எந்த ஸ்மெல் வராது. ரிஷி, ரிஷி, நீ என்ன பண்ற? நான் வாட்டர் கல்யாணம் பண்ணியாச்சு, நல்லவனா இருந்தல்ல. அப்ப நான் ஸ்மோக் பண்ணல, ட்ரிங்க் பண்ணல, எதுவுமே பண்ணல. எவ்வளவு நாளா நீங்க என்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் பண்ண. ஸ்வீட்டா நடந்துக்கிட்டேன், நல்லவனா இருந்த. ஹலோ அங்கிள், ஹலோ ஆன்ட்டி. இன்னும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பண்ணுன்னு சொல்றீங்க? எனக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த லக்ஷ்மி என் ரூம்ல ஏன் கூட இருக்கா, என்னால பொறுத்துக்க முடியல. And you know it.
இல்ல நான் ஒன்றும் பயப்படல. அப்படியா அக்கா? ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்ன உடனே உடம்பெல்லாம் வேர்க்குது உனக்கு. அக்கா, கல்யாணம் நடந்தா இதெல்லாம் நடக்கதானே செய்யும். மாமாவும் உன்னோட புருஷன் ஆயிடுவாரு. அப்படின்னா இப்பவே இந்த அளவுக்கு நெருங்குறாருன்னா அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்னக்கா? நான் உண்மைதானே சொல்றேன். நீயே பார்த்தல, இன்னும் கல்யாணம் கூட முடியலக்கா. அதுக்குள்ள உன்னை டெஸ்ட் பண்ண ரீசன் தேடுறாரு. கைய பிடிக்கிறாரு, இதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா இரு. அப்படியாக்கா? இங்க பாருக்கா, நான் உன்னோட வயசுல சின்னவ, ஆனாலும் நான் உன்கிட்ட பேசுறேன். எதுக்கு நான் இத பேசுறேன்னா, அம்மா நம்ம கூட இல்ல, இல்லன்னா அவங்க சொல்லிருப்பாங்க. நான் சொல்ல நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் முதலிரவுல மாமா உன்கிட்ட வராருன்னா அவர்கிட்ட பேசி நீ புரிஞ்சுக்கோ. அவரை அப்செட் பண்ணிடாத, சரியா? நான் உன்கிட்ட இதெல்லாம் பேசுறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காதக்கா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ நல்லவதான், ஆனா உன்னை விட அவர் ரொம்ப நல்லவர். சோ என்னோட மாமாவை நீ அப்செட் பண்ணக்கூடாது. நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ தெரியாம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட அழகா சிரிச்சு அவரை மயக்கிடு, சரியா? புரிஞ்சுதா? நான் பர்த்டே அன்னைக்கு ரிஷியை பக்கத்துல வரவிடாம ஒரு சின்ன தப்பு பண்ணேன். ஒருவேளை அதனால இவர் அப்செட் ஆயிட்டாரா? டேட் நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவகிட்ட போய் சொன்னேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அன்னைக்கு எவ்வளவு பெரிய பார்ட்டி, எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் நடந்துச்சு. அவளுக்கு நான் ட்ரிங்க் ஆஃபர் பண்ணேன். அப்ப நீங்க அவளை பார்த்திருக்கணும். அவக்கு எனக்கு எப்படி பார்த்தானா, நான் என்னமோ பெரிய பாவம் பண்ற மாதிரி பார்த்தா. டேட், ஐ கான்ட் ஸ்டாண்ட்.